நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லட்டுமா? என்னடா? நீங்க எதுக்காக அந்த வீட்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு வந்து சீர் செய்யறதுக்கும் முறை செய்யறதுக்கும் சம்மதிச்சிங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நான் சொல்லுவேன். சின்ன வயசுல இருந்து அவங்கள மன்னிக்க கூடாதுன்னு என்கிட்ட சொல்லி சொல்லி வளர்த்து என் மனசுல அது ஆணி மாதிரி பதிஞ்சிருச்சு. எதிர்காலத்துல நீங்க அவங்கள மன்னிச்சாலும் சரி, நான் அவங்கள என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன்பா. இப்பவும் சொல்றேன், என் விசேஷத்துக்கு அவங்க வரதும் அவங்க குடும்பத்துல இருக்கவங்க முகத்துல முழிக்கிறதுக்கும் எனக்கு விருப்பமே இல்லை. ஏன்பா அவங்கள போய் நம்ம வீட்டு விசேஷத்துக்கு ஏன்பா வர சொல்றீங்க? யாருங்கடி? உங்களுக்கெல்லாம் எம்பிட்ட எடுத்து சொல்லணுமோ அம்பிட்ட எடுத்து சொல்லியாச்சு. சும்மா சும்மா அதே கேட்டுட்டு இருக்காதிய, அப்படிதான் சொல்லுவேன். என்னமோ உங்க விருப்பம். எங்களுக்கு இன்ஸ்டிடியூட்டுக்கு நேரமாச்சு, வா போலாம். எங்கடி அவ? உள்ளதானே இருந்தா. இளவரசி, இளவரசி வா வா. வரம்பா வரம்பா சரிதா, வரம்பா. பார்த்து போயிட்டு வாங்க. வர அத்தை. மச்சான் நான் ரெடி ஆயிட்டேன், கிளம்பலாமா? ராஜாத்தே அவள எங்க? இத்தனை வருஷம் கழிச்சு அண்ணன் வீட்டுக்கு போறாங்கல்ல, அதான் காலையில இருந்து வீட்டுக்குள்ள அப்படியே சிட்டா பறக்குறாங்க. கூப்பிடு கூப்பிடு போலாம். மதனி, மதனி வாரே வந்துட்டேன். தா என்ன மதனி, என்னாச்சு? புறப்படலாம்ல, என்ன பண்ணிட்டு இருக்கிய? இல்ல குங்கும சிமிழ மறந்துட்டேன். பத்திரிக்கை கொடுக்கும்போது குங்குமம் கொடுக்கணுமா இல்லையா? அதான் நேரமாச்சு மதனி, போலாம். போவோம் புறப்படலாம். புறப்படுவோமா? வாங்க போ. நில்லு. அங்க போறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லிக்கிறேன், நல்லா பதிய வச்சுக்க மனசுல. அவங்க வீட்டுக்கு போறோம், எட்ட நின்னு தாய் மாமன் சீரை செஞ்சு தொலைங்கன்னு சொல்லி பத்திரிக்கையை கொடுக்குறோம், புரிஞ்சதா? மறுபடியும் சொல்றேன், சுடுகாட்டுல இருந்து வரும்போது திரும்பி பார்க்காம வருவாங்க பாரு, அந்த மாதிரி அவங்க வீட்டை திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருக்கணும், புரியுதா? இதுதான் அங்க நடக்கணும். அதை விட்டு போட்டு அந்த வெண்ணெய் பார்த்ததும் அண்ணே நொன்னேன்னு உருகுறதும், ஓடி போய் கட்டி பிடிக்கிறதும், அவங்க வீட்டு தண்ணியை வாங்கி குடிக்கிறதும், மதினி இதுன்னு சொல்லி என் கண்ணு முன்னாடி உறவாடன்னு நினைச்ச. இந்த வீட்ல இருந்து போகும்போது 4 பேரா போறோம், திரும்பி வரும்போது நாங்க 3 பேர் மட்டும்தான் வருவோம். காலம் முழுவதும் அங்கே கிடக்க வேண்டியதா வரும், சொல்லி போட்டேன். இத்தனை வருஷம் கழிச்சு வீணா வாழா வெட்டி ஆயிராத, அத மனசுல வச்சு வா. அண்ணன் சொன்னது ஞாபகம் இருக்கட்டும். வாரேங்க. சரிதா, நாங்க போயிட்டு வந்துடுறோம். வரமா? எத்த போயிட்டு வந்துடுறேன். போதும் மா எனக்கும் கொஞ்சம் ஊத்து. தம்பி இன்னொரு இட்லி வச்சுக்கோ. அத்த போதும் போதும் போதும். அட இன்னொரு இட்லி சாப்பிடுங்க, சாப்பிடு தம்பி. உனக்கு இன்னொரு இட்லி வைக்கட்டா? போதுமா? மதினி இல்ல எனக்கு இதுல சூடா இட்லி இருக்கு. சரி உனக்கு வைக்கவாதா? இல்ல எனக்கு போதுமா. சாம்பார் ஏதாச்சும் ஊத்துவா தம்பி? ஏங்க பிள்ளைகள்லாம் சாப்பிட்டு போதுமா? நீங்களும் கை கழுவிட்டு வந்தா சாப்பிடலாம்ல. இல்ல மீனாட்சி, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். இப்ப எதுக்கு நீங்க குறுக்கு நெடுக்குமா நடந்துகிட்டு இருக்கீங்க? அது எப்பவும் நான் காலையில் எந்திரிச்சோன்னு நடக்க போகல, அது இன்னைக்கு நான் போகல. அதுக்கு பதிலாக தான் சரி சாப்பிட்றதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் நடப்புமேன்னு சொல்லி அப்படியே நடந்துகிட்டு இருக்கேன். மா அதெல்லாம் இல்லம்மா, இன்னைக்கு பத்திரிக்கை வைக்கிறதுக்காக நம்ம வீட்டுக்கு அவங்க தங்கச்சி வீட்டு ஆளு வரேன்னு சொன்னாங்கல்ல, அவங்கள ஆளை காணாமட்டு சொல்லிதான் அப்பா டென்ஷன்ல குறுக்க மறுக்க நடந்துட்டு இருக்காருமா. அழகரு,
சாப்பிடும்போது தேவையில்லாம பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொறை ஏறிக்க போகுது சாப்பிடு. ஏன்பா சாப்பிடும்போது ஏன் பேசக்கூடாது? ஐயோ பாத்தியா பாத்தியா, இதுக்குதான் பெரியவங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்கணுங்கிறது. தண்ணி சொல்ல சொல்ல கேட்காம பேசிட்டு இருந்தா சொல்றது அதான் எப்படி? தண்ணிய குடு. இந்த தண்ணி குடி. அண்ணே அத்தா நீங்களாவது சாப்பிட வாங்கண்ணே. இல்ல தாயி, நான் வீட்ல இருந்து கிளம்பும் போதே பணியாரம் சாப்பிட்டு தான் வந்தேன். ஒரு 2 இட்லி சாப்பிட்டா என்ன ஆக போகுது? வாங்க. ஐயோ வேணாம், இருக்கட்டும் தாயி. நீங்களும் இவர் இருக்கிற அதே டென்ஷன்ல தான் இருக்கீங்களோ? ஐயோ அப்படிலாம் ஒண்ணும் இல்ல தாயி. அண்ணே, நேத்தே நான் என் புள்ள கிட்ட சொன்னேன், கிழக்கு இருக்கிற சூரியன் மேக்க கூட உதிக்கலாம், ஆனா அந்த மஞ்சமலை நம்ம வீட்டுக்கு வரதுங்கிறது நடக்கவே நடக்காது. ஏத்தா நேத்து என்கிட்ட தாத்தா வீட்டுக்கு வந்து பத்திரிக்கை வைக்கிறேன்னு சொன்னாரு. அண்ணே, அவன் 2 ஆளா இருக்கும்போது நீங்க போய் பேசிருப்பீங்க. இன்னைக்கு காலையில எந்திரிச்சு நான் எப்ப அப்படி சொன்னேன்னு சொல்லி மாத்தி பேசுவான். அந்த ஆளு பேச்ச போய் பெருசா எடுத்துக்கிட்டு நீங்களும் பேசிக்கிட்டு இருக்கீங்க. அவங்க குடும்பம் எல்லாம் நம்ம வீட்டுக்கு பத்திரிக்கை வைக்க வரமாட்டாவ. நீங்க எந்திரிச்சு போய் வேற ஏதாவது சோலி இருந்தா பாருங்க. சியா சியா, என்ன செம்பிளி? வாசல்ல நம்ம தங்கச்சி வீட்டுல இருந்து எல்லாரும் வந்து நிக்கிறாங்க சியா. தங்க என்ன சொல்ற செம்பிளி? வந்துட்டாங்களா? ஆமா சியா, ஐயோ, தங்கச்சி எந்த- வீட்டு ஆளுங்க எல்லாம் வந்திருக்காங்க சியா. ஏன் மீனாட்சி? சிம்பிளி யாரெல்லாம் வந்திருக்காங்க? சியா, பஞ்சமலை, பேச்சி அக்கா, அவங்க வீட்டுல சுடல ராசாத்தின்னு இருப்பாங்கல்ல, அவங்க 4 பேர் வந்திருக்காங்க சியா. செம்பிளி முதல்ல எல்லாத்தையும் உள்ள வர சொல்லு. வந்து எல்லாத்தையும் உட்காரவி. சியா, அவங்க எல்லாம் வாசல்ல நிக்கிறாங்க சியா. என்னதான் இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவங்கள நீங்க தான் உள்ள வாங்கன்னு கூப்பிடணும் சியா. நான் போய் உள்ள வாங்கன்னு சொல்றது நல்லா இருக்குமா சியா? ஏத்தா மீனாட்சி, என்னதான் இருந்தாலும் அவங்க நம்ம வீட்டு வாசல் வரைக்கும் வந்துட்டாங்க. அவங்கள நாம தாத்தா வாங்கன்னு சொல்லி வீட்டுக்குள்ள கூப்பிடணும். நியாயப்படி பார்த்தா நீயே சியானோ இல்ல நம்ம எல்லாருமே சேர்ந்து போய் தானே அவங்கள கூப்பிடணும். அதானத முறை. மீனாட்சி வா மீனாட்சி. எல்லாருமா போய் கூப்பிடலாம். மதனி, அழகரு, வாங்க எல்லாரும் வாங்க.